ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார சட்னி பண்ண போகிறேன் மக்களே. அதுக்கு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சதும் இங்கே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை போடணும். எண்ணெய் காயணும்னு அவசியம் இல்லை, போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இது ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வைக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 6 பல்லு போட்டிருக்கேன். வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 10 வத்தல் எடுத்துருக்கேன். காஞ்ச வத்தல் ஒரு 10 எடுத்துருக்கேன். அப்புறம் புளி ஒரு 3 கொட்டை புளி. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடணும். அரைச்சிட்டு அடுத்தது ஒரு தாளிப்பு மட்டும் போடணும். அது லாஸ்ட்டு பார்க்கலாம் மக்களே. நல்லா ஆறிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சட்னிக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டு நல்லா. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கார சட்னி ரெடி ஆகிடுது. நீங்களும் வீட்டில் இதே போல் கார சட்னி வாங்க, டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.